அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமாக உங்களை திருப்பி மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அனதர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக் தட் வி ஆர் கோயிங் டு சி. இதில் என்னென்னா, ஏற்கனவே நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிகிட்டே வரோம். நானும் கீதா பிரியா 2 பேரும் வீடியோ மாறி மாறி வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதில் நம்ம ஏற்கனவே ஃபேமிலி செக்யூரிட்டி பார்த்துட்டோம், ரிட்டையர்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ இதிலலாம் தனித்தனியாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு தனித்தனியாக ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த கேல்குலேஷன்ஸ்க்கு there are professionals who will help you out in working out that calculations-ன்றதையும் நம்ம பார்த்தோம். இதை ஏன் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் எல்லாம் ஃபேமிலி டு ஃபேமிலி, இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இது டிஃபர் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி டிஃபர் ஆகுங்கிறதுனால தான் நாங்கள் இதை ஒரு ஜெனரிக்காக பண்ணாமல் இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி பிளானிங் இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக ஸோ 20 வருஷமாக இருக்கிறப்போ எனக்கு முன்னாலெல்லாம் இந்த இந்த இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னாலே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்காது மக்கள்கிட்ட. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போதுமே வேலை இருக்கும், 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும், என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு 1ஆம் தேதி வரைக்கும் தான், நான் மேக்ஸிமம் ஆஃப் 30 நாள் தான், இல்லைனா எனக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, இல்லைனா ஐ ஹாவ் வேரியஸ் மீன்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் திஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பட்டு இந்த மைண்ட் செட் பப்ளிக்கில் நேச்சுரலாகவே சேஞ்ச் ஆச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைமில். அதாவது முன்னால் நான் யூஸ்வலாக சொல்லுவேன், பாரத் பந்த் அப்படிங்கிறது எப்பயோ ஒரு தரம் ஒரு பெரிய ஒரு இது நடந்துருச்சு அப்படின்னாக்க, நம்ம கண்ட்ரியில் பாரத் பந்த் அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் நடக்கும். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கனாக்க ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எதுவும் கடையும் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாமே வீட்டில் அடைஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு நாளே பார்த்தீங்கன்னா, டிவியில் நீங்கள் அந்த ஒரு நாள் பந்த் முடிஞ்சவுடனே ஈவினிங் ஒரு இதை போட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிஸ்னஸ் லாஸ், இதனால் இவ்வளோ வருமானம் போச்சு கவர்மெண்ட்டுக்கு, இவ்வளோ டேக்ஸ் வர வேண்டியது போச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோவிட் டைமில் நம்ம கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வீட்லேயே இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப எவ்வளோ பிஸ்னஸ் லாஸ் வந்திருக்கும். அந்த பிஸ்னஸ் லாஸ் வந்ததை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சேல்ரி கட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வேலை செய்ய வேலையே இருக்காது. வேலை இல்லாதப்போ ஒரு கம்பெனி எப்படி சேல்ரி கொடுப்பாங்க? ஸோ சேல்ரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சேல்ரி கொடுக்கலன்றதுனால நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐயை யாராவது வேவ் ஆஃப் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேங்க்குமே வேவ் ஆஃப் பண்ணலை. வேவ் ஆஃப் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மொரட்டோரியம்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த மொரட்டோரியம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, டெம்ப்ரரி ஹாலிடே, டெம்ப்ரரி போஸ்ட்போன்மெண்ட்டு தான் கொடுத்தாங்களே தவிர, இந்த பீரியடில் உங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால நீங்கள் இந்த இஎம்ஐயை கட்ட வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டுக்கான தேவைகள்னால் நான் சொல்கிறது, இப்போ கிச்சன் எக்ஸ்பென்சஸ், கிராசரிஸு, கேஸு, அதெல்லாம் நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நிற்கலை. சரி, ஸ்கூல்ஸாவது ஃபீஸ் வேண்டான்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம், நீங்கள் ஸ்கூலுக்கு வர வேண்டாம், நாங்கள் உங்களை ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபீஸும் கட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சதுனால, இன்றைக்கி எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத நாங்கள் பெருசாக பேசணும் இல்லை, அவங்க எல்லாருமே அக்செப்டன்ஸ் நல்லா வந்துருச்சு. ஆனால்
இதே மாதிரி திருப்பி ஒரு கோவிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர் சுச்சுவேஷனு. எனக்கு இது வரைக்கும் 52 வயசில் நான் ஒரே ஒரு கோவிட் தான் நான் வந்து பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் திருப்பி நம்ம லெத்தார்ஜிக் ஆகிடலாமா, கோவிட் வராது அப்படின்னு லெத்தார்ஜிக் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகக்கூடாது. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி உள்ள சினாரியோவில் யாருமே வந்து ஒரு தொடர்ந்து நான் ஒரு 40 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், 50 வருஷம் வேலை செய்கிறேன், 35 வருஷம் வேலை செய்கிறேன்னு நம்ம யாருமே வேலை செய்கிறது இல்லை. நமக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் அஸ் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலின்னு நம்ம வந்து வேறு ஒரு வேலையை தேடி போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேலை தேடி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மினிமம் வந்து நீங்கள் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் மினிமம் 1 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 3 மாதம், அதாவது 30 days to 90 days நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நிற்கவே நிற்காது. ஸோ நோ எக்ஸ்பென்சஸ் வில் ஸ்டாப் பிகாஸ் யூ ஆர் ஷிஃப்டிங் ஜாப். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். ஸோ அப்போ நான் எப்படி என்னோடய பையனோட படிப்புக்கு, என்னோட ஃபேமிலி செக்யூரிட்டிக்கு, என்னோடய குழந்தையோட கல்யாணத்துக்குன்னு நான் எப்படி ஒரு பணம் எடுத்து வைக்கிறேனோ அதே மாதிரியான ஒரு பணம் வந்து டு மீட் அவுட் மை எமர்ஜென்சின்னு ஒரு பணம் நாம் எடுத்து வைக்க வேண்டும். ஸோ இது எவ்வளோ சார் எடுத்து வைக்கணும் அப்படின்னாக்க, எகெயின் நான் சொல்கிறது அதுதான், இது ஒரு ஜெனரிக்காக நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேமிலியில் பிறந்த குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னாக்க, அங்கே அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் 6000 ரூபான்னுவாங்க. வேக்சினேஷன் ஒன்று வரும், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேக்சினேஷன்னுவாங்க. அப்போது இப்போ நான் வந்து ஒரு ஜெனரிக்காக, உங்கள் வீட்டில் 3 பேரா, 3 பேர்னாக்க நீங்கள் எவ்வளோ ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னாக்க, அந்த 3வது நபர் சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா அந்த இது வந்து டிஃபர் ஆகும். ரைட்டா? இது ஒன்று. 2வது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் கூட அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் மாமனார் மாமியாரோ இருக்காங்க அப்படின்னா, அதுவும் வந்து வயசானவங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது சகஜம் ஒன்று. இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு சுகர் பிபி இருக்குது, அதனால் ரெகுலர் செக்கப் போகணும். ரெகுலர் செக்கப் போகிறப்ப தேர் ஆர் சம் வேரியன்ஸ் இருக்குது. பெட்டர் நீங்கள் வந்து ஒரு பிளட் செக் பண்ணுங்கள், இல்லை ஒரு கார்டியோ ஒரு செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, அப்போயும் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்க வேண்டியது. ஸோ அது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு வைக்கினாக்க, நீங்கள் எங்கே வேலையில் இருக்கீங்க, உங்களோட நோட்டீஸ் பீரியட் எத்தனை மாதம், உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்க. ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, நானும் என் ஒய்ஃப் என் பையன் அப்படின்னாக்க அது ஒரு தனியாக ஒரு கேல்குலேஷன். நான் என் பையன் பொண்ணு என் ஒய்ஃபு அது தனி கேல்குலேஷன். நான் என் ஒய்ஃபு டாட்லர் குழந்தை, இன்னொரு குழந்தை சன் ஒரு டாக்டர், சின்ன பையன் எல்கேஜி யூகேஜி படிக்கிறான், அது வேறு கேல்குலேஷன். ஸோ இது மாதிரி இந்த கேல்குலேஷன்றது இது வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த ஃபேமிலி சைஸ். ஸோ அதனால் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனி இண்டிவிஜுவல் ஹூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் என்னோட ஹார்ட் அண்ட் சேவிங்ஸ் வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டுன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் இந்த ஃபார்முலாலாம் சொல்லுவார். நீங்கள் எங்களையுமே அப்ரோச் பண்ணலாம், நாங்களுமே ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் பிளானர் தான். எங்களுக்கு வி ஹாவ் அ வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் த லாஸ்ட் 20 years. We have individual planners who are expertise and qualified to do things. அந்த டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ரிக்குவயர்மெண்ட்டை ஃபர்தராக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எங்களோட டீம் வந்து உங்களை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய வேல்யூ எடிஷன் டுவர்ட்ஸ் பர்சனல் ஃபினான்ஸ் பண்ணுறதாக இருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.